ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு செய்கை நடந்து விட்டது. என்னென்னா, பிக் பாஸ் 8 இப்போ தான் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் உள்ளே போயிட்டாங்க. அந்த 6 பேர் யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஃபேட்மேன் ரவீந்தர். ஸோ பிக் பாஸ் ரிவ்யூ அப்படின்னாவே கண்டிப்பாக இவரோட பேர் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் சாச்சனா, அதாவது மகாராஜா மூவி, அதில் வந்துட்டு நம்ம விஜேஎஸ்க்கு வந்துட்டு மகளாக நடித்தவர். அதுக்கப்புறம் மூணாவது தர்ஷா குப்தா, குக் வித் கோமாளியில் செம்ம ஃபேமஸு. புகழுக்கும் இவங்களுக்கு செம்மையாக சிங்க் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சத்யா, இவங்க யாருன்னா என்எஸ்கே அவங்க, அதாவது ரம்யா ஆல்ரெடி வந்துருந்தாங்க பாருங்கள் பிக் பாஸ்க்குள்ளே, அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஸோ செம்ம டெரர் பீஸாக இருக்கார். ஆனால் அவர் சொன்னது வந்துட்டு நான் ரொம்ப ஹம்பிளான பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தார். போக போக தெரியும் அப்படின்னு நம்ம இருந்துச்சு. அப்புறம் 5வது நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பிடித்த நபர் தீபக். அதுக்கப்புறம் 6வது பார்த்தீங்கன்னா விஜய் ஆனந்தி. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப போல்டு பர்சனாக தெரியறது பார்த்தீங்கன்னா விஜய் ஆனந்தி. அவங்க பேசுகிறது ரொம்ப போல்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவங்களாம் வந்துட்டு விஜய் ஆனந்தி வந்து டாப் 5ல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீபக்கு டாப் 5ல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஃபேட்மேன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு என் மைண்டில் இருக்க கேல்குலேஷன் படி மிட் வீக்கில் வந்து மிட்லேயே வந்துட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. சாச்சனாலாம் அந்த மாதிரி தான். தர்ஷா குப்தாலாம் வந்து நம்ம எப்படி சிவானியை கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி கூட்டு போவாங்கன்ற மாதிரி தோணுது. சரி, இவங்க 6 பேர் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா தான் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு திரை வந்து விலகும், வீட்டுக்குள்ளே போங்க, ஏன்னா அது வரைக்கும் வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. போங்கன்னு சொல்லும்போது இவங்க போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு டாஸ்க் கொடுக்குறாரு நம்ம பிக் பாஸ். என்னென்னா, வீடு வந்துட்டு கோதாவரி அந்த கோட்டை போடு அப்படின்னு சொல்ல வருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கோட்டை போட்டிருக்காங்க. இதில் வந்து எந்த பக்கம் உங்களுக்கு வேணும் அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, பஸர் ஸ்டார்ட்ஸ் நாவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு பரண்டு போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே வந்து நான் நினச்ச மாதிரி அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை மட்டும் பார்த்தாங்க. எனக்கு என்னமோ பிக் பாஸ் வந்து அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட்டையும், கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு ஜோனில் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க பொழுது. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற இந்த கார்ட் தான் வேணும். நான் வந்துட்டு லேடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதனால் எங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பிங்க் கலர் இருக்குன்றாங்க. ஜென்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நாங்கள் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி மாறி வந்துட்டு பிக் பாஸ் கேட்க அடுத்து வந்துட்டு இல்லை ஒரே மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இதான் கொடுத்தாரு, நீங்கள் 2 பேரும் செலக்ட் பண்ணுங்கன்னு. திரும்ப இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கே ஒழுங்காக இவங்க பண்ணாதனால, அதாவது முடிவு பண்ணாதனால அவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார். என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னா, இதுக்கு முன்னாடி அந்த திரை விலகிறதுக்கு முன்னாடி எந்த சோஃபாவில் உட்காந்தீங்களோ அங்கேயே தயவு செஞ்சு போய் உட்காந்துருங்க, உங்கள் சேவை எங்களுக்கு போதும். கூட என்ன சொல்லிட்டாருன்னா, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் பேசவும் கூடாது, வாயை மட்டும் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. அப்படியே உங்களுக்குலாம் வந்து மூஞ்சி ஜொயிங்கின்னு போயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போனதுனால அவங்களால வந்துட்டு இல்லை சரி அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா விட்டு கொடுத்துட்டா அங்கே பிக் பாஸ் வந்துட்டு என்னங்க சப்புன்னு விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்களுக்கு சம மொக்கையாயிடும். அதனால் பார்த்தா கொஞ்சம் பேசுவாங்க. அதனால் அவங்க ஏதோ ஒன்று பேசி விட்டாங்க. பட் போக நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் வந்துட்டு எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை விட்டு கொடுக்க செய்வாங்க. ஆனால் இந்த ஃபேட்மேன் ரவீந்தர் பார்த்தீங்கன்னா நின்றுட்டாவே வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் அப்படியே பதட்டமாகவே இருக்குது. இன்னையா நின்னா கொஞ்சம் தூரம் நடந்தாவே ஃபேட்மேன் அவருக்கு வந்துட்டு இப்படி மூச்சு வாங்குது. டாஸ்க்கெல்லாம் எப்படி ஹெவியாக இருக்குமா இல்லை பூசி மொழி கொடுப்பாங்கன்ற மாதிரி தோணுது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி பிக் பாஸ் கொடுத்த அந்த முதல் டாஸ்க் பற்றியும் அதுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.